புஜாரா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். போனாருங்க விராட் கோலி, ரோஹித் சர்மா, அடுத்தது ரவீந்திர ஜடேஜா, இன்னைக்கு இவர் இப்படி இந்த லிஸ்ட் நீளமாக போயிட்டு இருக்குன்னு பல பேர் வருத்தப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் சத்தேஸ்வர் புஜாராவையும் அஜிங்கிய ரஹானேவையும் ஆக்சுவலாக இவனுங்க அடிச்சு துரத்தனானுன்றது நம்ம மறந்துடக்கூடாது. பிசிசிஐயை பொறுத்த வரைக்கும் வந்து அஜிங்கிய ரஹானே, சத்தேஸ்வர் புஜாராவை விராட் கோலி போன்ற ஒருவரின் ஸ்டாட்ஸை விட பெட்டராகவே இருந்தும் கூட அவரை டெஸ்ட் ஸ்குவாட்ல எடுக்காம ஒதுக்கி வச்சு இன்னைக்கு அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற ரேஞ்சுக்கு வந்திருக்குன்னா அது பிசிசிஐ பண்ண மிகப்பெரிய கொடூர செயல் தான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு வந்துட்டு புஜாரா த வால் 2.0 அப்படின்லாம் அவங்க ஸ்டோரியும் போஸ்ட் போட்டால் நம்பாதீங்க. நீங்கள் புஜாராவை வந்து எடுக்காதப்போ ஒரு குரல் கொடுக்கல. இன்னைக்கு போஸ்ட் போடுறவனுங்கள நம்ம பல தடவை வந்து அதை பற்றி பேசியிருந்திருக்கோம். சத்தேஸ்வர் புஜாரா போன்ற ஒருவர் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத, எவ்வளவோ மேட்சஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு, எவ்வளவோ சிச்சுவேஷன்ஸில் டீமை வந்துட்டு அவர் பெயில் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு வீரரை என்னங்க அவர் இன்னும் இந்த 2025 25 ரன்னுக்கு 75 பால் எடுத்துக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படிலாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி இன்னிங்ஸை இப்போ நடந்து முடிஞ்ச இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸில் நீங்கள் சொல்கிற அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் யாருமே ஆடலையா? அவங்க கூட அந்த மாதிரி இன்னிங்ஸ் எல்லாம் ஆடினாங்க. சிச்சுவேஷன் அப்படி டிமாண்ட் பண்ணுதுன்னா பொறுமையாக தான் ஆடி ஆகணும். ரவீந்திர ஜடேஜா ஆடலையா? சுப்மன் கில், கேஎல் ராகுல் ஆடலையா? ஒரு இன்னிங்ஸை பொறுமையாக விளாடலாம், ஒரு இன்னிங்ஸை வேகமாக ஆடலாம், எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர நீங்கள் எல்லா பாலும் 6க்கு போகிறேன்னா நீங்கள் ஆடவே முடியாது. அப்படி நினச்சா பேஸ் பாலை வந்து இங்கிலாந்து என்னைக்கோ வந்து இங்கிலாண்டை தாண்டி வெற்றிக்கு இருந்திருக்கணும். பட் இங்கிலாந்து பிச்சஸை தாண்டி அவங்கனால ஒரு ஃப்ளாட் பிச் இருக்குது, ஒரு பெரிய பேட்டிங் பேரடைஸாக ஒரு 2-3 செஷன் அமையுதுன்னா அதை தாண்டி அவங்களால வெளியே வந்து ஒரு மற்ற நாடுகளில் விளையாடும் போதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஆட முடியல. ஸோ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, பிச்சுக்கு ஏற்ற மாதிரி, அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி, அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் மேட்சை ஒவ்வொரு பிளேயரும் ஆட போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது சத்தேஸ்வர் புஜாராவை மட்டும் இப்படி டார்கெட் பண்ணி, அஜிங்கிய ரஹானே மட்டும் டார்கெட் பண்ணி அந்த மிடில் ஆர்டரை காலி பண்ணதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடூரம் பிசிசிஐ பண்ணது. இப்போவும் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், பல வீடியோ நம்ம போட்டிருக்கோம், ஸ்டாட்ஸை போய் பாருங்கள். 2024 வரைக்கும், இந்த 2020 24 வரைக்கும் இந்த கோவிட் டைமில், அதுக்கப்புறமா போஸ்ட் கோவிட், இந்த 4 வருஷத்தில் புஜாரா, ரஹானே, ரோஹித் சர்மா, விராட் கோலி 4 பேர் ஸ்டாட்ஸையும் நீங்கள் போடுங்க. யார் அதில் கம்மியாக இருந்தான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ புஜாராவோ ரஹானேக்கும் நடந்தது உண்மையான ஒரு கொடுமையா இல்லையான்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு புஜாரா வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ரைட், ஓகேரா, எப்படியும் வந்து இவங்க ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து 2க்கும் நம்மளை கூட்டு போல, நம்ம போய் அங்கிட்ட கமெண்ட்ரி பேனலில் உட்காந்து கமெண்ட்ரி பேசிக்கிட்டு இருக்கிறோம், 4th அம்பையரில் உட்காந்து டிவியில் மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் அஃபீஷியலாக போட்ட வேண்டியதானே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். பட் த ரியல் குவெஸ்டின் இஸ், அடுத்து என்ன நடக்க போகிறது, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறதான் கேள்வி. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு புஜாரா இல்லாதனால, ஒரு ரஹானே போன்ற வீரர் இல்லாதனால, ஒரு ரிதிமன் சஹா கூட ஆக்சுவலாக கொடுத்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுன்னு நம்ம சொல்லலாம். பட் ரஹானே அண்ட் புஜாராலாம் அவ்வளோ சக்ஸஸை கொடுத்த ஒரு வீரர்கள், அவங்கள போன்றவர்கள்லாம் எனக்கு வேணாம். எனக்கு எல்லா பாலும் அடிக்கிறதுக்கு ரிசர்வ் பண்ணிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி, அப்புறம் வந்து எனக்கு இந்த மாதிரி வீரர்கள் தான் வேணும், எனக்கு வந்து சும்மா இந்த பொறுமையாலாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறதுனால எல்லா ஊர்கள்லையும் போய் இவங்களால இந்த மாதிரி ஆடிட முடியுமாட்டது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு இங்கிலாண்டில் போய் இந்த புது டீமு, ஒரு விராட் கோலி, ரோஹித் சர்மா இல்லாமல், புஜாரா, ரஹானேலாம் இல்லாமல் இப்படி போய் ஒரு நல்ல மேட்ச்சை ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க, அடிச்சுட்டு வந்திருக்காங்க, ஈக்குவல் பண்ணி அட்லீஸ்ட் சீரீஸை ட்ராப் பண்ணிட்டு வந்தாங்க. பட் அந்த 2 வெற்றிகள், அந்த ஒரு ட்ரா, 2 தோல்வின்ற இந்த 5 மேட்சுகளை தாண்டி இன்னும் நிறைய கிரிக்கெட் இந்திய அணிக்கு பாக்கி இருக்கு. அப்போ ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு சிச்சுவேஷனில் ஒரு சத்தேஸ்வர் புஜாராவை நம்ம மிஸ் பண்ணுவோம். அன்னைக்கு அதை எப்படி இவங்க டேக்கிள் பண்ண போகிறாங்க? மற்ற வீரர்கள் இப்போ எப்படி வந்து ஒரு கேஎல் ராகுல், சுப்மன் கில்லாம் வந்து அவசரப்படாமல் தேவைப்படும் ஒரு சிச்சுவேஷன்ஸை கொஞ்சம் பொறுமையாக கூட விளாட்றாங்களோ, அந்த மாதிரி விளையாடும் போது ஓகே. இல்லைப்பா எனக்கு வரவே மாட்டேங்குது, அடித்தா மொட்டை, வச்சா குடுமிங்கிற மாதிரி தான் நான் ஆடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியலை நடுவில் வந்து ஆட அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா அன்னைக்கு மேபி நம்ம சத்தேஸ்வர் புஜாராவை மிஸ் பண்ணலாம். பட் இன்னும் எத்தனை வீரர்கள்லாம் வெளியே போக போகிறாங்கன்றது அடுத்த கேள்வி. இன்னும் சீனியர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த டீமில். அவங்களும் அடுத்து அவங்க டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு உண்மையாகவே வந்து அடுத்தடுத்த ஸ்பாட்ஸை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கடமை வரும். இன்னைக்கு பேட்டிங் ஸ்பாட்ஸை எல்லாரும் ஃபில் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு, நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்து பவுலிங்கில் ஒவ்வொரு வீரர்களாக வெளியே போகும்போது அதை எப்படி ஃபில் பண்ணுவாங்க, எப்படி ரெடி பண்ண போகிறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய கேள்விகள் வந்து நம்ம டெஸ்ட் டீமை சுற்றி இருக்குது. பார்ப்போம் இந்த 2025 to 27 சைக்கிள் முடியும் போது இந்தியா என்ன நிலைமையில் இருக்குது, இந்த முறையாவது ஃபைனல் வரைக்கும் போக முடியுமா, எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கிறாங்க, எந்தெந்த நாடுகளில் எப்படி விளையாடுறாங்க, எந்த இடத்துல நமக்கு ஒரு வேக்யூம் ஸ்பேஸ் இருக்குது, அதை எப்படி ஃபில் பண்ண போகிறாங்கன்றத உன்னிப்பாக ஒவ்வொரு விஷயங்களாக தனித்தனியாக நம்ம எடுத்து கவனிப்போம். பார்ப்போம். இன்னும் சூப்பரான வீடியோலாம் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பலம். ஓகே பாய்.